படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிளை முசியாமல் எட்டும் இடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துறை ராமானுசாமியுடைய குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி முருகப்பெருமானை போற்றி அருள் பெற்ற புலவர்கள் பலர். அவருடைய அருளை பெற்ற புலவர்களிலே ஒருவர் மார்க்க சகாய தேவர் என்கின்ற ஒரு புலவர். வரகவி என்றரை மார்க்க சகாய குண சீலர்க்கும் அடியேன் என்று செய்தொண்டர் புராணத்திலே சொல்லப்படுகின்றது. திருவிருஞ்சிபுரம் என்று சொல்கின்ற தலத்திலே வாழ்ந்தவர் மார்க்க சகாயர் என்கின்ற ஒரு பெரியவர். முருகப்பெருமானிடத்திலே அளவில்லாத அன்பு கொண்ட அவர் தினந்தோறும் முருகப்பெருமானை நினைந்து உருகி வழிபாடு செய்கின்றார். ஒரு நாள் முருகப்பெருமான் குழந்தையினுடைய வடிவத்திலே தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து 6 எழுத்து மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்கின்றார். அன்று முதல் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்ற அவர் அந்த சடாச்சர மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கின்றார். ஒரு நாள் முருகப்பெருமானுடைய அருளாலே அந்த முருகப்பெருமானை போற்றி திருவிருஞ்சிபுரம் முருகப்பெருமான் பிள்ளைத்தமிழை பாடுகின்றார். திருவிருஞ்சிபுரத்திலே வாழ்ந்தவர் இவர். மார்க்க சகாயத்தேவர் என்பது அங்கு இருக்கின்ற இறைவனுடைய பெயர். திருமூலநாதர் அவருடைய பெயர். ஏன் இப்பெயர் வந்தது என்றால், ஒரு வணிகர் அந்த வழியாக செல்லுகின்ற பொழுதும் அச்சத்தோடு செல்லுகின்றார். கல்வர்களால் அச்சம் ஏற்பட்ட பொழுது முருகனே அவருக்கு வழித்துணையாக, இறைவனே வழித்துணையாக சென்று அருள் பாலித்ததாக வரலாறு சொல்லுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட சிறப்புடைய அடியார் பாடியது திருவிருஞ்சிபுரம் முருகப்பெருமான் மீது பாடியது இந்த பிள்ளைத்தமிழ். அழகான ஒரு பாடல். கண்ணால் உனது திருவடியை கண்டு ஆதரவு பெருகி இரு கையால் தொழுது உன் திருக்கோயில் வளம் செய்து உனது புகழ் பணியா உருகி புகழ்ந்து கண்ணீர் பாய எனையும் தாயாக பரிந்து வளர்க்கும் பெருங்கருணை என்று முருகப்பெருமானுடைய சிறப்பி ஒரு பாடலிலே பிள்ளைத்தமிழிலே இந்த புலவர் பாடுகின்றார். அப்படிப்பட்ட சிறப்புடைய அவர் இந்த திருத்தலத்திலே வாழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்பது நமக்கு வரலாறு காட்டுகின்றது. ஆகவே நம்முடைய முருகப்பெருமானை போற்றிய அடியார்களிலே ஒருவர் மார்க்க சகாயத்தேவர். ஆகவே அவருடைய பெருமையை உடைய இந்த பிள்ளைத்தமிழை படித்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.